தெரிஞ்சிருந்தது. இதுல இன்ன மூலிகை இருக்கு, இதுல இன்ன பொருளாதார லாபம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தது. வேப்ப மரம் எல்லாம் கிருமி நாசினி, அந்த மாதிரி அது அருமை தெரிஞ்சிருந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துனாங்க. ரொம்ப அருமை அதிகம் உள்ளத கடவுளுக்கு சமமா கருதுனாங்க. பொதுவா எல்லாத்தையுமே கடவுளை பார்க்கறது இந்து மதம். அதனால வேப்ப மரத்தை மட்டுமா அவங்க கடவுளை பார்த்தாங்க? அரச மரத்தை பார்த்தாங்க, ஆல மரத்தை பார்த்தாங்க. அவங்க எதைத்தான் கடவுளை பார்க்கலன்னு தான் கேட்கணும். கல்லு மண்ணையே கடவுளை பார்க்கறவங்க. அதனால அந்த பாவனையில இருந்து ஈஷாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே கடவுள் தான் நிறைஞ்சிருக்கார், அந்த பாவனையில இருந்து கடவுளை தவிர உலகத்துல வேற எதுவும் இல்லைங்கிற பாவனையில இருந்து அது இருந்தது. அது அறிவியல் அல்லது பகுத்தறிவுங்கிற பேர்ல அந்த பாவனையை நம்ம அழிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு, மனுஷனுக்கு கூட மரியாதை இல்லை, மனுஷனுக்கு கூட விலை இல்லை, மனுஷனை கூட மதிக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு நாம போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு கல்லு மண்ணை கூட மதிக்கிற அளவுக்கு பண்பாட்டுல இருந்தோம். இன்னைக்கு மனுஷனை கூட மதிக்கிறது இல்லைங்கிற பண்பாட்டை பார்த்து போயிட்டு இருக்கோம். நாகரிக சீர்களை பார்த்து போயிட்டு இருக்கோம்.